வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கேன்வாவை பயன்படுத்தி எப்படி ஒரு ஏஐ வாய்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுன்னு, பேக்ரவுண்டில் வந்து நம்ம முன்னாடி இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஒரு படித்து காட்டுற மாதிரியோ, இல்லை ஏதோ ஒரு நேரேஷன் கொடுக்குற மாதிரியோ ஒரு ஏஐயை பயன்படுத்தி ஒரு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. நம்மளுக்கு நிறைய ஏஐ வாய்ஸ் ஜென்ரேஷன் ஆப்ஸு, வெப்சைட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேன்வா விடவே நல்லாவே வந்து துல்லியமா பண்ணி தரும். பட் நம்ம கேன்வாக்குள்ளேயே பண்றதுக்கு ஏஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல பேசிக் திங்க எப்படி பண்றதுன்ட்டு இப்ப பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நம்ம இப்போ ஒரு வீடியோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அது பேசிக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்தடுத்தது வந்து நீங்கள் இதை வச்சு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓப்பன் ஆகட்டும், ஒரு வீடியோ ஓப்பன் ஆகட்டும். வீடியோ ஓப்பன் ஆகிற நேரத்தில் நம்ம ஒரு வேலையை வந்து செஞ்சுப்போம். சேட் ஜிபிடியில் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணிப்போம். சேட் ஜிபிடியில் போயிட்டு கொடுக்குறேன், கிரியேட் 2 minutes ஸ்கிரிப்ட் ஃபார் வாய்ஸ் ஓவர் ரிகார்டிங் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்தியாவை பற்றி ஒரு 1 minute 2 minutes ஸ்கிரிப்ட் கேட்டேன். இப்போ அது கொடுத்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன செய்கிறேன், திருப்பி நம்ம இந்த இதுக்கே போகிறேன். நம்மளுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் போயிட்டு நான் வந்து ஒரு இந்தியாவை பற்றின ஒரு இமேஜ் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட் வந்து இதை போட்டுப்போம். இப்போ நம்மளுக்கு இந்தியாவை பற்றி ஒன்று வந்துருச்சு, ஒரு வீடியோ வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும், ஒன்றும் இல்லை. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இமேஜ் இதெல்லாம் இருக்குல்ல, அங்கே வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஏஐ வாய்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஏஐ வாய்ஸுக்கு போயிட்டீங்கனாலே இங்கே வந்து நம்மளுக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன். இதில் இவ்வளோ தான் ஆப்ஷன் இருக்குது. பட் ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி இதில் ஆப்ஸ் நிறைய இருக்குது. பட் பேசிக்காகவே கேன்வாவில் வந்து நம்ம ஃப்ரீயாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரீமியமில். பட் ஆப்ஸ் போனீங்கன்னா அதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் வாங்கணும். ஃப்ரீயாகவே நம்மளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இங்கிலீஷே இருக்கட்டும். இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சேட் ஜிபிடியில் ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லிசாவை சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஏஐ வாய்ஸ்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது பேசிக்காக நம்மளுக்கு ப்ரீமியமில் வந்து நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க. நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தும் ஆப்ஸு வாங்கிக்கலாம். அதை நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம நார்மலாக எப்படி அந்த கூகுளில் பண்ணுற 7-11 லேப்ஸில் பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து வந்துருச்சு பாருங்கள், ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. ஜென்ரேட் ஆகி இது கீழே வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். கேளுங்க எப்படி இருக்குன்னு கேளுங்க. நல்லா படிக்குதுங்களா? அவ்வளோதான். இதே மாதிரி இந்த பையனை கொடுத்தீங்கன்னா அவனும் ஒரு வாய்ஸில் படிப்பான். நம்ம ஒரு 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 ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை ஃபார்மேட்டை படிக்கிற மாதிரி இருந்து அந்த டெக்ஸ்ட் அப்படியே ஓடுற மாதிரி வைக்கணும்னால வச்சுட்டு பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.